ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட சந்தானத்தோட ஒரு மூவி வரப்போகுது. அதாவது டிடி நெக்ஸ்ட் லெவல் என்ற மூவி வந்து வரப்போகுது. டிடி ரிட்டர்ன்ஸ் அடுத்த பாகம் தான் டிடி. அதுக்கு முதல் டெல்லுக்கு தொட்டான படம் வந்திருக்கு. இது நம்ம 3வது பாகம் தான் இது. டிடி நெக்ஸ்ட் லெவல் ஒரு பாட்டெல்லாம் ஹிட் ஆகிருக்கு. அவங்கள்ட ஆரியாவை ப்ரொடியூஸ் பண்ணி, அதாவது நண்பர்களுக்குள்ள நண்பர் நாங்களே ஹெல்ப் பண்ணோம் பண்ற மாதிரி சந்தானம் ஆரியாவை சேர்ந்து ஆரியாவோட ப்ரொடக்ஷனில் நம்மளோட சந்தானத்தோட நடிப்பில் பிரேமானந்தோட டைரக்ஷனில் பிரேமானந்தோட 2வது மூவியாக அது வருதுன்னு அவ்வளோ பாட முடியும் நேராக காய்ச்சல். அப்போ அந்த படம் வந்து இப்போ வந்து ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த கொஞ்சம் சந்தானத்தின் காமெடியா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கம்பேக் பா என்ன மாதிரி இருக்கும்போது தெரியாது. கனகாலம் ஆயிட்டு போல இன்ட்ரெஸ்ட் இல்லை. சந்தான காமெடி செத்து போயிட்டு இப்போ வந்து அவரோட காமெடி நல்லா இருக்குதோ இல்லையோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்ப்போம் இந்த படத்துலயாவது நல்லா இருக்கும் காமெடி. மொட்டை ராஜேந்திரலாம் இருப்பேன் அந்த டிடி அது இதில் இருக்காரா இல்லையா தெரியல. பார்ப்போம் வாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு கதைப்போம் அதை பற்றியான விஷயங்கள். தியேட்டர்ல ஸ்பெஷல் ஷோ போடுறோம். அதுக்கு நீங்க வந்தீங்கன்னா நாங்க போடுற படத்துக்கு ஒரு ப்ரமோஷனா இருக்கும். சந்தானம் படத்தை கலாச்சிருப்பேன். உள்ள இருந்தே ரிவ்யூ பண்றப்பா என்ன சொல்றா? நம்பவே முடியல. இது மூவி ப்ரோ. அவர் ஜிவிஎம், நீங்க கிங்ஸ்லி. நீங்க நெல்சன் சொல்லி கொடுத்த ஒரே மாடுலேஷன் வச்சு எல்லா படத்தும் நல்லா கல்லா கட்டுறீங்க. யார் அவன்? ஐயா அப்ப ஜெயிலர் ப்ரோ. ஜெயிலர் ப்ரோ கட்டா என்னப்பா உண்மையாவே சாவடிக்கிறோம்? இப்படி ஒரு அழகான இடத்தை உலகத்துல எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. I'll blow your head off if you don't tell me what's going on inside. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஐலாண்டுக்குள்ள ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குப்பா. அப்படித்தானப்பா சொல்லுவாங்க. யோ அது மிஸ்ட்ரி. காமெடில கஷ்டம்னால வாயா. இந்த ஹோட்டல்ல 3வது மாடிக்கு மட்டும் போகவே கூடாது. இங்க வா. மரத்து மேல ஆந்த இருக்கா பாரு. இருக்குதுப்பா. கன்ஃபார்மா ஆர்எஸ் அண்ணாக்குள்ள தான் வந்திருக்கோம். ஜெசிகா மறுபடியும் என்ன நடக்குதுங்க? ரைட் டு டே ட்ரான்சிஷன் ஷாட் ப்ரோ. ஃபிளாஷ்பேக் உள்ள போறோம் ப்ரோ. நாளைக்கு வரணும்டா. யோ ஃபிளாஷ்பேக் சொல்லுங்க. ஏன் நிறுத்துற? சுகர் ஃபேஷன். சுகர் ஃபேஷன். What happened? குளிருது. சோஜா. நீ ரிவ்யூ பண்ற தொழில விட்டுறேன்னு சொல்லு. நான் உன்னை உயிரோட விடுறேன். ரிவ்யூ பண்றது விட்டு ரிவ்யூஸ் பண்ண வேண்டாம். யோடி மவுத் பண்ணி சுபாரியா இவள ஒரு ஆளு போய் தோல் விட்டு போடுமா? அந்த பேயா என்னன்னு பாத்துறீங்க. சரிவா பிரசனாவதா. அல்லாஹ் யார்து? I've been waiting for someone like you, I guess. இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கறானப்பா. ஐயா ஐயா அந்த பொண்ணை ஜாயிண்ட் அடிக்க பாக்குறாரு. ஐயா ஐயோ ட்ரீப் சாங் உள்ள போய்ட போறாங்கப்பா. சீக்கிரம் வாப்பா. தெரியுதுங்க. ஓ ஐயோ காமெடி ஓடிங்க. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் கிஸ்ஸா. அடாதியா ஜீவியம் வச்சு வதச்சு விட்டேன். மேல பாப்பா ஜீவ சாங்குக்குள்ள போறாங்க. I've been waiting for someone like you, I guess. இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கறானப்பா. ஐயா ஐயா அந்த பொண்ணை ஜாயிண்ட் அடிக்க பாக்குறாரு. ஐயா ஐயோ ட்ரீப் சாங் உள்ள போய்ட போறாங்கப்பா. சீக்கிரம் வாப்பா. ஜாசிகா அதெல்லாம் பேசாம ஜீவியோட மோசம் பாட்டி. ரொமான்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ரொமான்ஸ்
எனக்கு சிரிப்பு வந்து Fantastic kissa. ஆமா என்னடா இது ஒரு டிஃப்ரெண்டான மூவியா இருக்குங்க. டெல்லுக்கு துட்டு மாதிரி தான் கிடக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி தான் இது இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் வந்து இவர் வந்து ஒரு ரிவ்யூவராக இருக்கிறார். அதால ஒரு திரையரங்குக்குள்ள என்னது ஸ்க்ரீனுக்குள்ள போயிடுறார். வேறே ஒரு படத்துக்குள்ள போயிடுறார். அதுதான் இந்த படம் அன்னைக்கு அந்த அதுக்கு வந்து எப்படி வழியில தப்பிச்சு நார்மலா பார்த்தோம்னா டிரான்சிஷன் அது டிரான்சிஷன் பகல் இரவு பகலாக சொல்லுவேன். இப்போ நார்மலா பார்க்க போனா நம்மளோட சந்தானோட மூவி தான் பேருந்து தான் வச்சிருக்கேன். எல்லா மூவிஸ்லையுமே நான் இப்போ கிட்ட வார மூவிஸ் எல்லாத்துலும் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ தேவைக்கு போயிடும். அங்க பேய் இது வீட்டுக்கு போனா தியேட்டருக்கு போடணும். மாறி படம் பார்க்க போடணும். அங்க வந்து ஸ்கிரீனுக்குள்ள போயிட்டு அங்கட செல்வராவ் தான் மிரட்டும் பேயா நடிக்கிறார். பார்ப்போம் மிரட்டுறாரு சிரிக்க வைக்க. ஆனால் சிரிப்பு தான் வருது பார்க்கணும். நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எங்கட கிங்ஸ்லி இருக்கிறாரு, மொட்டை ராஜேந்திரன், குண்டா, அதை சொல்லுவேன் நெல்சன் காமெடி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதோட நிறைய அந்த இப்ப நடக்கிற விஷயம் ரீசெண்டா இருக்கிற விஷயங்கள் நிறைய எடுத்திருக்காங்க. அந்த அம்மைய பார்த்தே அந்த சாங் ஏதோ சம்திங் சாங் அது அண்ணனை பார்த்தே அந்த சாங் எல்லாம் பேக்ரவுண்ட் யோசிச்சு அதெல்லாம் இப்போ எடுத்திருக்காங்க. இந்த டெய்லரில் போட்டிருக்காங்க போல. அதுக்கு பிறகு எங்கட நிறைய காமெடி ஆக்டர்ஸ் தான் நிறைய நடிச்சிருக்காங்க. அங்கே மொட்டை இந்த கட்ட எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. அந்த காயத்ரி அந்த பழைய ஹீரோயின் ஒரு அளவும் அதுல வர்ற அந்த ஒரு கேரக்டர் கேர்ள்ஸோட கேரக்டர் அப்படியா? ஜாசிகா வாரா ஜாசிகா ஏன் வாரணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நீங்கள் தெரிந்தானே என்னத்துக்கு வராண்டு நல்ல சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ சாங்ஸ் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் சாங்ஸ் உயிரைக்காகவே பார்க்கலாம். அந்த கடைசி தான் கையில் உங்களால் சிரிச்சா விட அந்த கடைசியில சிரிப்பு வளர்க்கலாம். எனக்கு அவ்வளோ நிறைய அந்த பாட்டு பெருசா சிரிப்பு வளமையான சிரிப்பு அவ்வளோ சிரிப்பு இல்லை இல்லை ஏன்னா கடைசி அந்த சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அது வேற லெவலில் இருந்துச்சு. ரொமான்ஸ் பண்ண வைக்கிற ஜிபிஎம்மே இன்றைக்கு ரொமான்ஸ் பண்ண வச்சுட்டாங்க இந்த டைரக்டர். அதான் இப்போ பெரிய விஷயம். சிரிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா இல்லை அதான் ரொமான்ஸ் சரி. படம் வேற எப்படி இருக்குன்னு படத்தை நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.